அஸ்ஸலாமு அலைக்கும். நாளைக்கு 2026ஆம் ஆண்டு நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுக்காக வேண்டி நிறைய பேர் ரெடியா இருப்பீங்க. இந்த நியூ இயரை ஏன் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கொண்டாடுறாங்கன்னு சொல்லி நான் சொல்றேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி ஜனவரி, பிப்ரவரி அப்படிங்கிற இந்த இங்கிலீஷ் மாதங்கள் எந்த வார்த்தையிலிருந்து நிறைவடைஞ்சு தெரியுமா? ஜனவரி அப்படிங்கிற வார்த்தை ஜேனஸ் அப்படிங்கிற ரோமர்களுடைய கடவுள் பெயரால நிறைவடைஞ்சு. பிப்ரவரி அப்படிங்கிற வார்த்தை பெபுரா அப்படிங்கிற ரோமர்களுடைய ஃபெஸ்டிவல்னால நிறைவடைஞ்சு. அதே மாதிரி ஜூலைங்கிறது ஜூரிய சீசர் என்கிற மன்னராலையும், ஆகஸ்ட்ங்கிறது அகஸ்டோ சீசர் அப்படிங்கிற மன்னரால வைக்கப்பட்ட பேர் தான் இதெல்லாம். சரி, இப்பயே ஜனவரி ஃபெஸ்ட புத்தாண்டாக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, ரோமர்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? இந்த ஜேனஸ் அப்படிங்கிற கடவுள் தான் தொடக்கத்துல இருந்து முடிவு வர இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. அந்த கடவுளை போற்றி வணங்கும் விதமா தான் ஜனவரி ஃபெஸ்ட புத்தாண்டாக அவங்க கொண்டாடுறாங்க. அவங்களுடைய கடவுளை வணங்கும் விதமாகத்தான் இந்த புத்தாண்டை அவங்க கொண்டாடுறாங்க. இது தெரியாம நம்ம சமூகத்திலயும் நிறைய பேர் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த புத்தாண்டுனால நமக்கு எந்த யூஸுமே இல்லைங்க. இதனால மக்களிடையே அனாச்சாரங்கள் அதிகமாகுதுங்க. இது அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய மாதிரி ஒரு செயலுங்க. இதுல இருந்து நம்ம எல்லாரையுமே அல்லாஹ் பாதுகாப்பானாக. சோ இந்த வீடியோவை இது தெரியாம நியூ இயர் கொண்டாடிட்டு இருக்க உங்க நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க.